அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தனுக்கு திடீர் சந்தேகம் வந்தது. தன்னுடைய மனைவிக்கு காது கேட்கவில்லையோ, ஆனால் இதே மனைவியிடம் நேரடியாக கேட்க அவருக்கு தயக்கம் என்ன, பயம்தான். இந்த விஷயத்தை அவருடைய குடும்ப டாக்டரிடம் சொன்னார். அதற்கு அவர் ஒரு எளிய யோசனை சொன்னார். 20 அடி தூரத்தில் இருந்து மனைவியிடம் ஏதாவது பேசி பாருங்கள். மனைவியின் காதில் விழவில்லை எனில் சற்று நெருங்கி 15 அடி தூரத்தில் இருந்து பேசி பாருங்கள். பின் 10, 5 இப்படி குறைத்து கொண்டே நெருங்கி சென்று கொண்டு பேசுங்கள். எத்தனை அடி தூரத்திலிருந்து பேசினால் மனைவியின் காது கேட்கவில்லை என தெரிந்தால் அதற்கேற்றபடி சிகிச்சை அளிக்கலாம் என டாக்டர் சொன்னார். இதை கேட்டவுடன் இந்த கணவருக்கு ஒரே குஷி. உற்சாகமாக வீடு திரும்பிய அவர் வீட்டு வாசலில் இருந்தபடியே உள்ளிருந்த மனைவியிடம் இன்று என்ன சமையல் என்று கேட்டார். பதில் எதுவும் இல்லை. பின் வீட்டு வரவேற்பறையில் இருந்து அதே கேள்வியை கேட்டார். அதற்கு பதில் இல்லை. ஹாலில் இருந்து கேட்டார். சமையலறை வாசலில் இருந்தும் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டார். மனைவியிடம் இருந்து பதிலே இல்லை. போச்சு, 2 ஸ்பீக்கரும் அவுட் ஆயிடுச்சு போல என்று மனதில் கன்ஃபார்ம் செய்து கொண்டார். கடைசி வாய்ப்பாக மனைவியின் காதருகே சென்று சத்தமாக இன்னைக்கு என்ன சமையல் என கேட்டார். காதில் ஏதோ குண்டு வெடித்தது போல் இருக்கவே அவர் மனைவி இவரை திரும்பி பார்த்து, ஏன் இப்படி கத்துறீங்க? நீங்களும் வாசல் கேட்டில் இருந்து வரவேற்பறையில் இருந்து ஹாலில் இருந்து சமையலறையில் வாசலில் இருந்து கேட்க நானும் உருளைக்கிழங்கு பொரியல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேனே, அது உங்கள் காதில் விழவில்லையா? காதுல என்ன பஞ்சு முட்டையா வச்சிருக்கீங்க என பொரிந்து தள்ளினார். இப்போ தெரிகிறதா பிரச்சனை யார் காதில் என்பது? கதையின் நீதி. இப்படித்தான் பல பிரச்சனைகளை தன்னுள் வைத்துக்கொண்டு அது பிறரிடம் இருப்பதாக நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவு சிரிக்க மட்டுமல்ல, சிந்திக்கவும் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.